நம்ம வாழ்க்கையில தர்மம் செஞ்சா நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த தர்மத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறது தெரியாம பலர் தர்மத்தை செய்வாங்க. இந்த கதையை கேட்ட பிறகு எப்படி தர்மம் செஞ்சா புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா? ஒரு புகழ்பெற்ற கோவில் முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. வழக்கமா ஒரு பணக்காரர் அந்த கோவிலுக்கு வருவாரு. அவர் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த பிச்சைக்காரருக்கு தானம் செய்யறதையும் வழக்கமா வச்சிருந்தாரு. அவர் எப்பெல்லாம் தானம் செய்யறாரோ அப்பெல்லாம் தன் வீட்டுக்கு போய் ஒரு புஸ்தகத்துல குறிச்சு வச்சுக்குவாரு. அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அதை பத்தி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி அந்த கோவிலுக்கு இன்னொரு நபரும் வாடிக்கையா வர்றது வழக்கம். அவர் வசதியில பெருசா எதுவும் இல்லைன்னா தினமும் அந்த கோவிலுக்கு வந்து போகும்போதெல்லாம் அந்த பிச்சைக்காரரை பார்த்து மெல்லிய புன்னகையோட தலையாட்டிட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் 3 பேருமே இறந்து போறாங்க. அவங்க 3 பேருடைய ஆத்மாவும் சொர்க்கவாசலுக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த சித்திரகுப்தரோ, சற்று பொறுங்கள், உங்களுள் யார் அதிக புண்ணியங்களை சேர்த்திருக்கிறீர்களோ அவர்கள்தான் முதலில் உள்ளே அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த பணக்காரர் முன் வந்து, இதுல என்ன சந்தேகம், எங்க 3 பேர்த்துல நான் தான் அதிகமான புண்ணியங்களை செஞ்சிருக்கேன். நான் எப்பெல்லாம் தர்மம் செய்யறேனோ அப்பெல்லாம் இந்த புஸ்தகத்துல குறிச்சு வச்சிருவேன். இந்த புஸ்தகத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு புண்ணியங்களை செஞ்சிருக்கேன்னு அப்படின்னு தற்பெருமை பேசிக்கிட்டு நிக்கிறாரு. அதை கேட்ட சித்திரகுப்தரோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனது பதிவேட்டில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் உங்கள் மூவரில் யார் முதலில் உள்ளே செல்வது என்பது தெரியும் அப்படின்னு சொன்னபடியே தன்னோட புஸ்தகத்தை பரட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறம் பிச்சைக்காரரை முதல்ல உள்ள போகும்படி சொல்றாரு. இரண்டாவதா புன்னகை மட்டும் தந்துகிட்டு இருந்த அந்த வாலிபனை உள்ள போக சொல்றாரு. மூன்றாவதா இந்த பணக்காரரை உள்ள போக சொல்றாரு. அதை கேட்ட அந்த பணக்காரருக்கோ கடுமையா கோபம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஐயா, மூவரில் நான் தான் அதிக தர்மங்களை செய்திருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் அந்த பிச்சைக்காரரிடம் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சித்திரகுப்தரை பார்த்து சொன்னதும் சித்திரகுப்தர் இவரை பார்த்து, நீங்கள் எப்போது தர்மம் செய்தாலும் அந்த பிச்சைக்காரர் உங்களை பார்த்து மனதார நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். நாளையும் நீங்கள் தர்மம் செய்வீர்களா என்பதை எதிர்பார்க்கவில்லை. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே வேண்டினார். அதே போல் புன்னகை செய்த அந்த நபர் எந்தவித வேற்றுமையும் பாராது ஒவ்வொரு முறையும் அந்த பிச்சைக்காரரை பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் அந்த பிச்சைக்காரர் அவரை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். தர்மத்தை செய்யும் உங்களிடமும் புன்னகையை மட்டும் செய்யும் அவரிடமும் எந்தவித வேறுபாடையும் அவர் பார்க்கவில்லை. தன் மனதார பிறரை வாழ்த்த மட்டுமே செய்தார். எவர் ஒருவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன் மனதிற்குள் நினைக்கிறாரோ அவரே அதிக புண்ணியங்களை சேர்த்தவர். அதனால்தான் அந்த பிச்சைக்காரரை முதலில் இந்த சொர்க்கவாசலுக்குள் அனுமதித்தேன். இரண்டாவதாக அந்த புன்னகை செய்யும் நபர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒருவரை பார்த்து மனதார புன்னகைக்கும் போது எந்தவித புண்ணியத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி புன்னகை என்னும் ஆறுதலினால் அவர் புண்ணியங்களை சேர்த்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு 2வது இடம். ஆனால் நீங்களோ அந்த பிச்சைக்காரருக்கு தினமும் தர்மத்தை செய்திருக்கிறீர்கள். அந்த தர்மங்களை புஸ்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறீர்கள். தர்மம் செய்வதனால் புண்ணியங்கள் கிடைக்கும் என்னும் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அந்த தர்மங்களை செய்திருக்கிறீர்கள். அந்த புண்ணியங்களை கணக்கெடுத்து வைத்திருக்கிறீர்கள். பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் இறைவனால் எழுதப்படுகிறது. எதிர்பார்ப்போடு நாம் எந்தவித உதவியை செய்தாலும் அதற்கான புண்ணியங்கள் நிச்சயம் நம்மை வந்து சேராது. நீங்கள் ஒவ்வொரு முறை தர்மம் செய்த போதெல்லாம் உங்கள் மனதிற்குள் இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், இதை செய்தால் நமக்கு புண்ணியங்கள் சேரும் என்பதுதான். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தர்மம் செய்ததால் தான் உங்களுக்கு 3வது இடம் அப்படின்னு சொல்றாரு சித்திரகுப்தர். புண்ணியம் அப்படிங்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நாம செய்யற தர்மம் தான். இது தெரியாத பலர் தான் நான் எவ்வளவோ தர்மங்கள் செஞ்சிருக்கேன், ஆனாலும் கடவுள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு புலம்பிருப்போம். உண்மைய சொல்லணும்னா பணக்காரர் ஏழைன்னு எந்தவித பாகுபாடும் இல்லாம இறைவனுடைய கோட்டையில நாம எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான். இந்த கதையில வந்த பணக்காரர்கிட்ட எவ்வளவோ பணம் இருந்தோம்,
புண்ணியத்தை பிச்சையா கேட்டாரு. அதே மாதிரி ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில நாமளும் தர்மம் செய்யறவங்க தான். தர்மம்ங்கிறது பணத்தையோ பொருளையோ கொடுக்கறது மட்டும் இல்ல. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருவரை பார்த்து மனதார புன்னகைக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் அதுவும் ஒரு தர்மம் தானே. இதையெல்லாம் புரிஞ்சுக்காத சிலர் தர்மம் அப்படிங்கிறது பணத்தையோ பொருட்களையோ கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை கேட்ட பிறகு தர்மம் செய்யும் போதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, நான் அப்படிங்கிற கர்வம் இல்லாம முழு மனசோட தர்மம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தர்மம் செய்யற இடத்துல நம்மள வச்சிருக்க கடவுளுக்கு ஒரு நன்றியையும் சொல்லலாம். அன்பை தேட முடியாது, உணரதான் முடியும். நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.